தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவில் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். வருடத்தின் மாதத்தின் முதல் வெள்ளியாகிய இன்று ஆண்டவரின் திரு இருதயத்தை ஏற்ற மக்களாக இறைவன் நமக்கு ஒரு பொக்கிஷமாக கொடுத்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே, இந்த முதல் வெள்ளிக்கிழமையிலே அவருடைய திரு இருதயத்திற்கு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுப்போம். அவருடைய இதயத்திற்கு எதிராக நாம் நம்முடைய குடும்பங்களில் குற்றம் குறைகளை நாம் செய்திருப்பின், அவருடைய இதயத்தின் அன்பை விட்டு நாம் விலகி இருந்தால், இதோ இந்த புதிய ஆண்டிலே அனைத்தையும் உங்களுக்கு நான் புதியதாக்குவேன் என்று திருவெளிப்பாட்டு நூலிலே நாம் வாசிப்பது போல, இந்த புதிய ஆண்டிலே புதிய ஆசீர்வாதங்களை தருகின்ற இறைவனுடைய திரு இருதயத்திற்கு, அந்த இயேசுடைய திரு இருதயத்திற்கு ஏற்ற மக்களாய் குடும்பங்களாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த தூய திருப்பலியை நாம் தகுதியுடன் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான தூய மரியாவையும் வானகதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 படுத்துகின்றோம் யாம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தையின் வல
பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோரை கனிவுடன் உணர்விக்க உம்மை வேண்டுகின்றோ. அவர்களின் இதயங்களையும் உமது ஆட்சியின் பேரொளியால் என்றும் பற்றி எரிய செய்தருளும். அதனால் அவர்கள் தங்கள் மீட்பரை இடைவிடாமல் ஏற்று உண்மையாகவே பற்றி கொள்வார்களாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22 முதல் 28 முடிய. அன்பிற்குரியவர்களே, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர் கிறிஸ்துகள். மகனை மறுதலிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்தில் இருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்தில் இருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும். உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவ்வருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கு ஏற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும் போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும், அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர்.
அளித்துள்ளன. உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே நம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்துள்ளார். அவர் நினைவு கூர்ந்துள்ளார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் பாடுங்கள். ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். விடுதலையை கண்டனர். அல்லேலூயா. 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 பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் ஒரே மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம்
நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, கோவை மறை மாவட்டத்தில் கிறிஸ்து அரசருக்கென அர்ப்பணிக்கப்பெற்ற இந்த புனித ஆலயத்திலிருந்து இந்த திருப்பலி வழியாக இறைவன் உங்களுக்கு நிறை ஆசீர்வாதங்களை, இன்னும் புதிய புதிய ஆசீர்வாதங்களை உங்கள் மேலும் உங்களுடைய குடும்பங்கள் மேலும் பொழிய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி உங்களுக்காக இந்த திருப்பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து அனைத்துலக அரசர் என்று அறிவிக்கப்பெற்று நூற்றாண்டு விழாவை காணும் இந்த புனிதமான புதிய ஆண்டில் இந்த நூற்றாண்டு விழா கிறிஸ்து அரசருடைய அறிவிப்பு பெருவிழாவிற்கு மட்டுமல்ல, மாறாக 100 ஆண்டுகள் மட்டுமல்ல, 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் நம் மீது பொழிந்து கொண்டிருக்கின்ற அந்த இரக்கத்திற்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டியவர்களாயிருக்கிறோம். கிறிஸ்து அரசர் நம்மீது பொழிகின்ற அந்த இரக்கம், நம்மீது அவர் வைத்திருக்கின்ற அன்பு, இவை அனைத்தும் இந்த நூற்றாண்டு விழாவை இன்னும் சிறப்பாக நம்மளுடைய குடும்பங்களுக்கு அவர் அமைத்து தருவாராக என்று உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய ஆண்டிலே இன்று குறிப்பாக திருமுழுக்கு யோவானை பற்றி அடித்தளமாக இன்றைய இறை வார்த்தை வழிபாடு அமைந்திருக்கிறது. யோவான் நற்செய்தியிலே முதலாக நமக்கு அறிமுகம் செய்யப்படுகிற ஒரு நபர் திருமுழுக்கு யோவான். யார் இந்த திருமுழுக்கு யோவான்? இவர் யார் என்று பலரும் ஆச்சரியப்பட வகையிலே, பலருக்கும் கேள்விகளை எழுப்பக்கூடிய வகையிலே இன்று அவரை சுற்றி சூழ இருந்தவர்கள் அவரை யாரென்று கேட்கின்றார்கள். இந்த திருமுழுக்கு யோவானிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு அனைவருக்கும் தேவையான ஒரு பண்பாக, ஒரு நற்செய்தி விழுமியமாக இருக்கிறது. பொதுவாக நம்மை யாரென்று கேட்டால் நம்முடைய பெயர் சொல்வோம், நாம் யாரென்று சொல்வோம், நாம் என்ன செய்கிறோம், என்ன பணி செய்கின்றோம், எங்கு வாழ்கின்றோம், நாம் என்ன செய்கின்றோமோ, நாம் யாராக இருக்கின்றோமோ அதைத்தான் நாம் மற்றவர்களுக்கு சொல்லி நம்மையே அறிமுகம் செய்து வைப்போம். ஆனால் திருமுழுக்கு யோவானுடைய முக்கியமான ஒரு பண்பினை நாம் பார்க்க வேண்டும். திருமுழுக்கு யோவானை யாரென்று கேட்ட பொழுது அவர் சொன்ன முதல் பதில், நான் மெசியா அல்ல என்று தன்னுடைய பதிலை அவர் ஆரம்பிக்கின்றார். தான் யார் என்று அவர் சொல்லவில்லை, மாறாக தான் யார் இல்லை என்றுதான் அவர் சொல்லுகின்றார். எனவே இந்த தாழ்ச்சி என்கின்ற பண்பு இந்த நற்செய்தி அறிவிப்பிற்கு எவ்வளவு அவசியம் என்பதை நாம் பார்க்கின்றோம். உள்ளத்தில் அகந்தையும் செருக்கும் இருக்கின்ற ஒருவர்
கண்டிப்பாக ஆண்டவருடைய பணியை செய்ய முடியாது என்பதைத்தான் இந்த திருமுழுக்கு யோவான் நமக்கு இன்று உணர்த்துகின்றார். வில்வித்தையில் மிகச்சிறந்த ஒருவர் தன்னையே பெரியவராக்கி நினைத்து கொண்டார். தன்னிடம் இல்லாத பண்புகளும் திறமைகளும் தன்னிடம் இருக்கிறது என்று அவர் நினைத்து கொண்டார். எனவே தனக்குள்ள திறமைகளெல்லாம் அவர் அம்புகளை எய்தி காட்டிக் கொண்டிருந்தார். எப்படி குறிபார்த்து ஒன்றை தாக்க வேண்டும் என்று செருக்கோடு அவர் பேசிக்கொண்டு தன்னுடைய திறமையின் மீது மிகவும் நம்பிக்கை கொண்டு அவர் ஒரு வில்வித்தையை அவர் காட்டிக் கொண்டிருந்த பொழுது அவருக்கே ஆசானாக இருந்து அவருக்கு அந்த வில்வித்தையை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் ஒருவர் வந்தார். அவர் எதுவும் பேசவில்லை. எதுவும் பேசாமல் தனக்கு கிடைத்த ஒரே ஒரு வாய்ப்பினை கருதி அவரும் அந்த வில்வித்தையில் ஒரு அம்பை எய்தினார். அவர் எய்திய அன்பு தன்னுடைய மாணவன் செருக்கினால் எய்திய அன்பை அந்த அம்பை குறிப்பார்த்து இரண்டாக பிளந்ததை பார்க்கும் பொழுது தன்னுடைய திறமையின் மீது அகங்காரம் கொண்டு ஆணவம் கொண்டு பேசி வந்த அந்த நபர், அந்த மாணவர் திகைத்து போனார். உண்மையிலேயே ஒருவருடைய அனுபவம் தான் இந்த உலகிற்கு தேவையான ஒன்று. ஒருவர் கொண்டிருக்கின்ற திறமையோ ஒருவர் கொண்டிருக்கின்ற செருக்கோ ஆணவமோ எக்காலமும் நமக்கு உதவப் போவதில்லை. மாறாக அனுபவமே தலை சிறந்தது என்று தன்னுடைய ஆசிரியர் எய்திய அந்த அம்பினால் அவர் புரிந்து கொண்டார். தன்னிலையை அவர் புரிந்து கொண்டார். எனவே இன்றைய தினம் இந்த நற்செய்திக்கு நாம் சான்று பகர்கிறவர்களாக இருக்கும் பொழுது தன்னிலை உணர்ந்தவர்களாக புனித திருமுழுக்கு யோவானை போல இருக்க நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்பவர் இயேசுவே என்று கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரத்திலே 20வது இறைவசனத்திலே புனித பவுலடியாருடைய வாழ்க்கை சான்று நம்முடைய வாழ்க்கை சான்றாக மாற வேண்டும். நம்மை பார்ப்பவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். திருமுழுக்கு யோவானை பார்த்து மெசியா என்று நினைத்தவர்கள் நம்மை பார்ப்பவர்கள் இவர்கள்தான் கிறிஸ்தவர்கள், இவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். எனவே திருமுழுக்கு யோவானை கொண்டிருந்த அந்த அடிப்படையான அந்த தாழ்ச்சி என்கின்ற பண்பு, தன்னையே முழுமையாக இயேசுவோடு ஒப்பு கொடுத்து தான் எங்கே நிற்கிறார் என்கின்ற ஒரு நிலையை, அவருடைய மிதியடி வரை கூட அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை, நீங்களெல்லாம் என்னை மெசியாவாக நினைத்தாலும் ஆனால் உண்மையில் நான் யார், நான் தான் இது என்று தன்னுடைய தாழ்நிலையை பெருமையோடு ஒப்புக்கொண்டவர். எனவே இன்றைய தினம் நாமும் அது போன்ற ஒரு தாழ்நிலையை எப்பொழுதும் நம்மையே நம்முடைய பண்புகளை இயேசுவுடைய பண்புகளுக்கு ஒப்பிட்டு பார்க்கக்கூடியவர்களாய், நமக்கு வேறு யாரும் உதாரணங்களாக நமக்கு கொள்ளாமல் மாறாக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எவரையும் நாம் எடுத்துக்காட்டாக கொள்ளாமல் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவோடு திருமுழுக்கு யோவானை போல ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நாம் யார், நாம் எவ்வகையிலெல்லாம் இன்னும் வளர வேண்டியவர்களாக இருக்கின்றோம், இன்னும் நல்ல கிறிஸ்தவர்களாக எப்படி மாறக்கூடியவர்களாக மாற வேண்டியவர்களாக இருக்கின்றோம், நாம் எதிலெல்லாம் இன்னும் மாற்றம் காண வேண்டும் என்கின்ற அடிப்படை உண்மை நமக்கு விளங்கும். எனவே நற்செய்தியை அறிவிப்பவர்கள் இயேசுவோடு தங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். நம்மை பார்ப்பவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். 2000வது ஆண்டிலே ஜூபிலி ஆண்டு என்று திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அறிவித்த பொழுது அவர் சொன்ன மிக முக்கியமான ஒரு கூறு என்னவென்றால், 2000 ஆண்டுகள் கழித்தும் நற்செய்தி பணியை செய்வதில் திரு அவை தவழ்கின்ற குழந்தையாக இருக்கிறது என்று சொன்னார். 2000 ஆண்டுகள் இந்த நற்செய்தி பணியை செய்தும் இன்னும் தவழ்கின்ற குழந்தையாகத்தான் இருக்கிறது என்று ஏன் சொன்னார் என்றால், இன்று திரு அவைக்கு தேவைப்படுகிற சாட்சிகள் இல்லாமல் இருக்கிறார்கள். மாறாக சீடர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். நாங்களெல்லாம் பூர்வீகமான கிறிஸ்தவர்கள், நாங்களெல்லாம் இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம், எங்களுடைய தாத்தா பாட்டி காலத்தின் முதல் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்று பெருமைப்படுகிறோமே ஒழிய மாறாக கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்வு சான்று பகரக்கூடிய அளவிலே இல்லை. சாட்சிகளாக நம்மை பார்ப்பவர்கள்
கிறிஸ்துவை பார்க்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்வு இல்லை என்கின்ற குறை எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் 2000 ஆண்டுகள் கழித்தும் திரு அவை தவழ்கின்ற குழந்தையாகத்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். எனவே நாம் செய்ய வேண்டிய நற்செய்தி பணி இன்னும் முழுமை ஆக முடியாத ஒரு காரணம் எதுவாக இருக்கும் என்று நினைத்தால், இன்னும் திருமுழுக்கு யோவானை போல நாம் யார் என்று நம்மையே முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். திருமுழுக்கு பெற்ற நமக்கு எத்தகைய திறமைகள் இருக்கிறது, எத்தகைய பண்புகள் இருக்கிறது, நாம் எதையெல்லாம் செய்ய அதிகாரம் கொண்டிருக்கின்றோம் என்று அடிப்படை திருமுழுக்கு தகுதிகளை கூட நாம் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். அதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதை தான் நமக்கு காட்டுகிறது. அடிப்படையிலே கிறிஸ்துவை போல நாம் வாழ, கிறிஸ்துவை நம்முடைய செயல்களால் நம்முடைய வாழ்வால் அறிவிக்க முடியாமல் நாம் இன்னும் இருக்கிறோம் என்றால், நாம் யார் என்று நம்மையே முழுமையாக அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றோம், ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றோம். திருமுழுக்கு யோவான் தன்னை யார் இல்லை என்று சொன்னார். நான் மெசியா அல்ல என்று சொன்னவர் தான் யார் இல்லை என்று ஏற்றுக்கொண்டதால் தான் யார் என்று அவர் முழுமையாக புரிந்து தன்னை யார் என்று சொன்னார். நான் அவரை அறிவிக்க வந்தவன், அவர் வருகின்ற பாதையை வழியை செம்மையாக்க வந்தவன், கரடுமுரடானவை அனைத்தையும் நான் நேராக்க வந்தவன், எல்லா பிரச்சனைகளையும் களைந்து எதிர்த்து போராடி நான் கிறிஸ்துவை அறிவிக்க வந்தவன். ஆயினும் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க எனக்கு தகுதியில்லை, அவர் வளர வேண்டும், நான் குறைய வேண்டும் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை தாழ்ச்சி என்கின்ற ஒரு பண்பை நாமும் வளர்த்து கொண்டோம் என்றால், நாம் பெற்ற திருமுழுக்கு நமக்கு எதை கற்பிக்கும் என்றால், நாம் பெற்ற திருமுழுக்கு நாம் இயேசுவை வளரச் செய்ய வேண்டும், பிறர் வாழ்விலே இயேசுவை மலரச் செய்ய வேண்டும். அதிலே எனக்கு எந்த குறைபாடு வந்தாலும் சரி, நான் குறைந்தாலும் சரி, என்னுடைய பெயர் குறைந்தாலும் சரி, என்னுடைய வசதி வாய்ப்புகள் அனைத்தும் குறைந்தாலும் சரி, எனக்கு கிடைக்க வேண்டியவை கிடைக்க விட்டாலும் பரவாயில்லை, எனக்கு எத்தனை கஷ்டங்கள் துன்பங்கள் அடைந்தாலும் திருமுழுக்கு யோவானை போல நான் குறைய வேண்டும், ஆனால் அவர் வளர வேண்டும். என்னை பார்ப்பவர்கள் கிறிஸ்துவை புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய நற்செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர் வளர வேண்டும். இந்த புத்தாண்டிலே எத்தனையோ முடிவுகளை நாம் எடுத்திருப்போம். இப்படி இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும், இதிலெல்லாம் நாம் மாற்றம் காண வேண்டும் என்று நாம் பல முடிவுகளோடு பல நம்பிக்கையான ஒரு உள்ளத்தோடு நாம் இந்த புத்தாண்டை நாம் துவங்கி இருப்போம். எனினும் எல்லா முடிவுகளோடும் நாம் எடுக்க வேண்டிய முதல் பண்பு, நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக, நாளுக்கு நாள் மாற்றம் காணக்கூடிய நல்ல கிறிஸ்தவனாக, என்னை பார்க்கின்றவர்களுக்கு என்னால் முடிந்தவரை கிறிஸ்துவுடைய பண்புகளை அறிவிக்கின்றவனாய் நான் என்னையே மாற்றிக்கொள்வேன். அதற்காக எத்தகைய எதிர்ப்புகளையும் துன்பத்தையும் நான் தாங்கிக் கொள்வேன் என்கின்ற உறுதியான ஒரு மனதினை, நற்செய்திக்கு சான்று பகர்கின்ற ஒரு மனதினையும் ஒரு வாழ்வினையும் நான் வாழ்வேன் என்கின்ற ஒரு முடிவை இந்த புத்தாண்டிலே எடுத்து இறைவன் தாமே இந்த முடிவுகளை ஆசீர்வதித்து எனக்கு அந்த வாழ்வை வாழ வரம் தர இந்த திருப்பலியிலே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் மீட்பராகிய கடவுளின் பரிவும் மனித நேயமும் தோன்றியுள்ளன. நம்முடைய நீதி செயல்களில் அல்லாமல் அவருடைய இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டுள்ளவர்களாய் நம் கடவுளிடம் நம் மன்றாட்டுகளை நம்பிக்கையோடு எழுப்புவோமாக. அன்பின் சிலுவையில் மகுடம் சூடிய கிறிஸ்து அரசரே, உம் திருமகனின் எலும்பும் சதையுமான இறை சமூகத்தை கட்டி எழுப்பும் எங்கள் தாய் திருச்சபையை வழிநடத்தும். நம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் யாவரும் உடல் உள்ள சுகம் பெறவும், தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை ஞானத்தோடும் அறிவின் ஆற்றலோடும் நல்வழி நடத்திட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை உருவான இறைவா, உலக தலைவர்களும் எங்கள் நாட்டின் தலைவர்களும் மக்களின் நலனுக்காக முடிவெடுக்கும் அனைவரின்
மனிதரின் திட்டங்கள் பயனற்றவை என்பதை உணர்ந்து உமது வழிகாட்டுதலின்படி சமத்துவம், சகோதரத்துவம், நல்லிணக்கம் மற்றும் அமைதி ஆகிய விழுமியங்களின்படி மக்களையும் உலகையும் வழிநடத்த வேண்டுமென்றும் அமைதியின் தூதர்களாய் எங்களை மாற்றிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர் வழங்கும் ஆண்டவரே, புதிய ஆண்டை தொடங்க இருக்கும் நாங்கள் அனைவரும் எங்கள் அன்றாட முயற்சிகள், கல்வி, தொழில் மற்றும் உழைப்பு யாவற்றிலும் உம்முடைய ஆசீர் பெற்று நிறைந்த வளத்தையும் வெற்றியும் காண வேண்டும் என்றும், மாதா டிவி வழியாக திருச்சடங்குகளை காணும் ஒவ்வொரு குடும்பத்திலும் கவலைகள், நோய்கள், கடன் சுமைகள் நீங்கி இயேசுவின் அருள் செழித்து அனைவருக்கும் உண்மை சமாதானம் கிடைக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், விண்ணரசு அவர்களதே என்று கூறிய இறைவா, சிறு பிள்ளைகளின் ஆன்மாக்களையும் குழந்தைகளின் மழலை உள்ளங்களையும் உம்மிடம் ஒப்படைத்து மன்றாடுகின்றோம். எங்கள் அன்பு தெய்வமே, நீரே இவர்களை உன் அன்பின் பராமரிப்பில் வைத்து பாதுகாப்பதோடு அவர்கள் உன் அன்புக்கு எதிரான அனைத்து செயல்களிலும் வெற்றி கொண்டு உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று மொழிந்த அன்பு இறைவா, உம்மை பற்றிய செய்தியை உலகமெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கும் எம் மாதா தொலைக்காட்சி மற்றும் அதன் வளர்ச்சிக்காக அயராது பாடுபடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் வேண்டுகிறோம். நீரே இதனை ஏற்று வழிநடத்த வேண்டுமாயும் உம் அன்பு என்னும் சுடரொளியை அனைத்து உள்ளங்களிலும் சென்றடைய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, உம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சியை என்றும் கொண்டாடுகின்றவர்களாய் எங்களுடைய சொற்களில், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்றும் திருமுழுக்கு யோவானுடைய சான்று பகர்ந்தவர்களாய் எங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் உமக்கு ஏற்ற பரிவிரக்கத்தின் மக்களாக இருக்கின்ற வாழ்வாக மாற நாங்கள் எழுப்பியிருக்கின்ற இந்த மன்றாட்டுகளை உம்மிடம் தயவாய் கேட்கின்றோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். பலியாக இறைவனுக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக இறைவனுக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. இதையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. இதையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவா நன்று. தந்தை 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 இறையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவா. தந்தை 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 இறையே இறைவா. தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலேந்திய பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகிறார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும்
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனிலும் அது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனித தன்மை முடிவெல்லாம் ஆட்சி பெறுவதோடு அன்றி நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. உலகின் மீட்பரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ்,
எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வு பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றை பெண் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமுடன் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்தருக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொழுகின்றேன். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேகக்கினிமயமே. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேகக்கினிமயமே. தினமும் நீங்கள் ஸ்நேகமாயிருப்பி தேவதயாநிதியே. தினமும் நீங்கள் ஸ்நேகமாயிருப்பி தேவதயாநிதியே. மனிதரை மோட்ச கதியினில் சேர்க்க மனுமகனாய் பிறந்தார். மனிதரை மோட்ச கதியினில் சேர்க்க மனுமகனாய் பிறந்தார். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாபலி மேல் சுமந்தார். மகிமை பிரதாப கடவுளானாலும் மாபலி மேல் சுமந்தார். இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேகக்கினிமயமே. இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேகக்கினிமயமே.
மகிமை